எந்த ஒரு வருடம் இல்லாம இந்த வருஷம் வந்தீங்கன்னா சிபிஎஸ்சி 10th ரிசல்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஏன், எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஏன் வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க, எவ்வளவு பேர் வந்து டிராப் ஆனாங்க, இது என்ன ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் சொல்றாங்க, 2 பேஸ்ன்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னை அண்ணா நகர். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், வீடியோக்கு போலாமா? போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், எப்பயுமே வந்து புதுசா பார்க்கறதுக்கு வந்திருப்பீங்க நம்ம சேனலுக்கு. ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஏன்னா 10th இப்போ தான் முடிக்கிறீங்க அப்படின்றப்போ 11 and 12க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான கைடன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக வந்து லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களை மாதிரி ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, உங்களை மாதிரி கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, உங்களை மாதிரி திங்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுணும். ஓகே, வீடியோக்கு போயிடலாமா? ரைட். இது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 15ஆம் தேதி வந்தது. நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து ஏற்கனவே முடிச்சிட்டோம், என்ன சார் இப்போ போய் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஐயோ ரிசல்ட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. ஏர்லியஸ்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் 25 lakhs plus ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்டான எக்ஸாம்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்லைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93.7% வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. பிகஸ்ட் சேஞ்ச் இன் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. தென் வந்து 2 பேஸா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜி லாக்கர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கான அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிஜி லாக்கர் ஆப்பார் ஐடி மூலயமா. தென் ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டாக பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்லோலி என்ன பண்ணுறாங்க, ரீடிஃபைன் பண்ணுறாங்க எஜுகேஷன் சிஸ்டம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 93.7% ஓவரால். அதில் பாய்ஸோட பர்சன்டேஜ் வந்து 92.69% அண்ட் கேர்ள்ஸ் வந்து 94.99 கேர்ள்ஸ் வந்து பர்சன்டேஜாக வந்திருக்கு. ரைட்டா, எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்கன்னா நியர்லி 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்காங்க. ஐ பாஸ் percentage does not always mean easier exam. இது என்ன, it's reflect evaluation strategies too, ரைட்டா? அதனால அதை பார்த்துக்கணும். தென் கேர்ள்ஸ் வித் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க. அதே போல தான் இந்த வருஷமும் கேர்ள்ஸ் அவுட் பர்ஃபார்ம் ஒரு 2.3% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்ட் ட்ரெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எக்ஸாம்ஸில் பண்ணுறாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து மாறி இருக்கும். நீங்கள் அதையே செக் பண்ணி பார்க்கலாம். பாசிபிள் ரீசன் எப்படின்னா பெட்டர் கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ராங் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். திஸ் ட்ரெண்ட் இஸ் நவ் ஸ்டேபிள், நாட் ஏ ஒன் டைம் ஸ்பீக். ரைட்டா, இது வந்து இப்போ தான் நடக்கிறதுல இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா 2024க்கும் 2026க்கும் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? எஸ், வி ஹேவ் 93.7%. இதுவே 24ல பார்க்குறோமா 93.12 இருந்தது. 93.6% வந்து 2025ல இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷமா அந்த growth இருக்கதான் செய்யுது. எந்த ரீஜன்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்? எஸ், சென்னை அண்ட் திருவாண்டம் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் அகாடமிக் கல்ச்சர், பெட்டர் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து இருக்கு. அப்போ ஏன் சார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அது வரலன்னா அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சவுத் இந்தியா கண்டினியூஸ் டு டோமினேட் சிபிஎஸ்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். வை நோ டாப்பர்ஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இந்த டாப்பர் கீப்பர்லாம் வேணாம்ப்பா அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஏன்னா டாப்பர் லிஸ்ட்டே கொடுக்கறது கிடையாது. இந்த சிபிஎஸ்சி ரிமூவ் த மெரிட் லிஸ்ட்டே வேண்டாம் அப்படின்ட்டான். ஏன், த கோல் இஸ் கிளியர், ரிடியூஸ் ப்ரெஷர் ஆன் ஸ்டூடெண்ட். சும்மா டாப்பர்னு போட்டோன்னா அதை போட்டுட்டு எங்கள் ஸ்கூல் டாப்பர், இந்த டாப்பர், தமிழ்நாடு டாப்பர், ஆல் இந்தியா டாப்பர்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அது ப்ரெஷரை வந்து அன்வான்டாக வந்து குழந்தைங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, அவாய்டு அன்ஹெல்தி காம்படிஷன் அப்படின்றதுனால இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டை வந்து தூக்கிட்டாங்க. நோ டாப்பர் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ப்ரெஷர்,
மோர் ஃபோக்கஸ் ஆன் ஜென்யூன் லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க சிபிஎஸ்சி இந்த மெரிட் லிஸ்ட்லேயே இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. ஹவு மார்க்ஸ் ஆர் கால்குலேட்டட் அப்படின்றப்ப எக்ஸ்டர்னலில் வந்து 80 மார்க்கும் இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட்லேருந்து 20 மார்க்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. பாஸ் கிரைட்டேரியா எவ்வளோ சார் அப்படின்னா 33% வந்து இன்டர்னல் மார்க்ஸ் கேன் டிசைட் யுவர் ஃபைனல் மார்க்ஸ். ரைட்டா? ரைட். இதுல பேஸ் 2 நம்ம ஏதோ சொன்னீங்களா சார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நியூ 2 பேஸ் எக்ஸாம்ஸ் வந்து சிஸ்டம் வந்து இந்த வருஷத்துல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் கேன் ரீஅப்பியர் ஃபார் 3 சப்ஜெக்ட். த நியூ 2 பேஸ் எக்ஸாம் சிஸ்டம் கிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்யூன் செகண்ட் ஷாட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வழிகளுக்கும். 2 எக்ஸாம்ல எது பெஸ்ட் ஸ்கோரோ ஜெஇ பார்க்குறோம் இல்லையா, ஜெஇ மெயின் வந்து ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி 2 ஸ்பேஸாக வந்து பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸாக எழுதும். திஸ் ரெடியூஸ் ரிஸ்க் அண்ட் கிவ் செகண்ட் சான்ஸ், பிக் வின் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? மார்க் கம்மியாயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுல இன்னொரு எக்ஸாம்ஸ் எழுதி இம்ப்ரூவ் பண்ணதுக்கான வாய்ப்புகளையும் இதுல கொடுக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இது மெயினோட குறிக்கோள். ஹவு ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் ரிசல்ட் அப்படின்றப்ப டிஜிலாக்கர் மூலயமா பார்த்துருக்கலாம். யூமேங்க ஆப் மூலயமாவும் நிறைய பேர் அக்சஸ் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சி வெப்சைட் மூலயமாவும் இந்த ரிசல்ட்டை இந்த வருஷம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிபி இஷ்யூஸ் வந்து சிலது இருந்ததான் செய்யுது. என்னமே அது டிராஸ்டிக்காக 25 லட்சம் பேர் வந்து ஒரே டைம்ல பார்க்குறப்ப அதெல்லாம் இருக்கதாயும் சர்வரும் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகி பசங்களுக்கு நிறைய பேருக்கு ரிசல்ட் பார்க்க முடியல அப்படின்னு. பட் அது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. கன்ஃபியூஷன் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அன்கிளியர் அபவுட் அது வந்து ஸ்கூல்ல வந்து அப்ரோச் பண்ணாலே ஸ்கூல்ல கரெக்டாக டீச்சர்ஸ் வந்து கைட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸ் ஃபார் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அதனால கரெக்டாக நீங்க என்ன பண்ணணும், உங்க ஸ்கூல்ஸை வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்க. சூசிங் த ரைட் ஸ்ட்ரீம் அப்படின்றப்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு. 10th முடிச்சதுமே அடுத்த லெவல் போகணுமே அப்படின்னா எஸ், இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் போகணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் தான் நான் என்னுடைய மெயின் கோல் அப்படின்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுக்கலாம். நான் மெடிசன் தான் எனக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட பயாலஜி எடுக்கலாம். ரைட்டா? ஏன்னா மெடிசன் போகிறப்ப வந்து கொஞ்சம் மேக்ஸை வந்து யாருமே அன்வான்டாக வேண்டாம் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றது விட வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால்குலேஷனுக்கு மேக்ஸ் தேவைப்படுது. அதனால படிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மெடிசனுக்கு போகிறப்ப ஆப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் காமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ மைண்டடோட இதுதான் அப்படின்னு இருப்பாங்க. பட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், நல்ல பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இல்லாமல் லா இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து போய் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீடியாவில் போகலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் டிலே பண்ணக்கூடாது. ரைட்டா? எதனா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிக்கிறப்பயே பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏன்னா நிறைய ஸ்கூல்ல அட்மிஷன்ஸும் முடிச்சுட்டு வந்து 11th போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து 10th எக்ஸாம்ஸ் எழுதலாமா, ரிசல்ட் வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்க இருக்கதான் செய்யறாங்க. பட் யார் வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப ஃபாஸ்டா முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீட்டு போகணும், ஜெஇ போகணும் அப்படின்னப்ப இமிடியேட்டா 10th முடிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் ஆர்ஜிஆர் மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்டியூஷன்ல நீங்க என்ன பண்றீங்க, ஸ்கூல்ல வந்து போட்டுட்டு ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் போட்டு சண்டே கிளாஸஸ் எல்லாம் போட்டு என்கேஜா ஒரு 2 years நீங்க பண்ணீங்கன்னா ஜெஇ எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். மெடிக்கல் போகணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் சீட்டெல்லாம் தட்ட முடியும். அதுக்கு ஆர்ஜிஆரோட இயர் லாங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும். நீங்கள் எதனா விருப்பப்பட்டீங்கன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இமிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அவாய்ட் திஸ் மிஸ்டேக் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சூசிங் ஸ்ட்ரீம் டியூ டு ப்ரெஷர். யாருன்னா வீட்டில் சொன்னாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க, நான் படிக்கவே இல்லை, நீ படி, நீ இன்ஜினியரிங் படி, நீ மெடிசன் படி, அதுதான் நல்லா இருக்கும், எனக்கு லா படிக்கணும்னு ஆசை இருக்குது, நீ படி, நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படின்னா நீ காமர்ஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நீங்கள் ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தையோட எபிலிட்டி என்ன, உங்களுடைய குழந்தையோட திறமை என்ன, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பியர் ஆர் ஃபேமிலி ப்ரெஷர் லீட் டு ராங் ஸ்ட்ரீம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஸ்ட்ரீம் வேண்டாம் வேற மாற்றுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வந்து செலக்ட் பண்ணணும். என்ன நிதானமாக செலக்ட் பண்ணுங்கன்றீங்க, நீங்கள் பாட்டு கிட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வேர்ல்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நம்ம பாட்டு ஸ்லோவாக இருந்தீங்கன்னா நம்ம பாட்டு இன்னொருத்தான் அடிச்சுட்டு போயிடுவோம். அதனால நம்ம வந்து டிசிஷன் எடுத்துட்டுமா அடுத்தது டக்குன்னு போயிட்டே இருக்கணும். இக்னோரிங் இன்ட்ரெஸ்ட். மார்க்ஸ் அலோன் ஷுட் நெவர் ஓவர் ரைடு. மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் லெவலையும் பார்க்கணும். பெர்சனல் பேஷன் அண்ட் ஆப்டிடியூட் ஆல்சோ இஸ் மேட்டர். அதனால தான் ஆர்ஜிஆர்ல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். குழந்தைகளுடைய லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, வெர்பல் ரீசனிங் எப்படி இருக்குது, ஒரு இதுவை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் செலக்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரீம் செலக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா யூ கேன் அப்ரோச் ஆர்ஜிஆர் அகாடமி அட் எனி டைம். ரைட்? நாட் அப்ளைங் ஃபார் ரீஎவாலுவேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், பார்த்துருப்பாங்க, விட்டுட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. மெனி ஸ்டூடெண்ட் மிஸ் அவுட் ஆன் மார்க்ஸ் தே rightfully
என்னது அப்படியே விட்டுடுவாங்க. ஏன் விடுப்பா அதெல்லாம் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு. பட் 10th மார்க்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால பாருங்க. வேஸ்டிங் டைம் ஆஃப்டர் ரிசல்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படி இல்லாம டேக் கரெக்ட் டிசிஷன், ரைட் டிசிஷன் இமிடியட்லி, ரைட். டிலேயிங் டிசிஷன் அஃபெக்ட் கிளாஸ் 11 and 12ஓட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் ஷுட் யூ டூ நெக்ஸ்ட் அப்படின்றப்ப 90% பிளஸ் இருக்கிறவங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க. எய்ம் டாப் ஸ்கூல், ஸ்டார்ட் இயர்லி ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் இன்டெகிரேட்டர் ப்ரோக்ராம்லாம் நான் போடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இன்டெகிரேட்டர்லாம் ப்ரோக்ராம்லாம் போடுறப்ப கரெக்டாக வந்து ஸ்கூலை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் சொல்லி தரணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ஜேஇக்கான இதையும் சொல்லி தரணும். சில ஸ்கூலில் இன்டெகிரேட்டர் போட்டு வெறும் நீட்டு ஜேஇக்கான கிளாஸஸ் போடுவாங்க, ஃபவுண்டேஷனே குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்காது. அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேசிக்கே இல்லாமல் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்கூலுக்கும் பாஸ் பண்ணாது, நீட்டு ஜேஇக்கு எக்ஸாமுக்கும் பாஸ் பண்ணாது. அதனால ஸ்கூலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணோம், நீட்டு ஜேஇக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டுமே சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்கணும். இல்லை ஸ்கூல் ஒன்று போட்டுமா, நீட்டு ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இன்ஸ்டியூஷன், ஆர்ஜிஆர் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சலாம். 75 to 90% சூஸ் பேஸ்டு ஆன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு என்ன இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு 50 to 75% தான் இருக்குன்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் அண்ட் ரைட் ஸ்ட்ரீமை வந்து கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். பிலோ 50% கம்பார்ட்மெண்ட்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி பிளான் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் திருப்பி எக்ஸாம்ஸ் எழுதி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட். யுவர் மார்க்ஸ் டோன்ட் டிஃபைன் யூ, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் 95% இருக்கேன், 100% மேக்ஸில் வந்துச்சு, சயின்ஸில் வந்ததுனால நான் வந்து இன்ஜினியர் போயிடலாம், மெடிசன் போகலாம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. ஸ்மார்ட் டிசிஷன் இஸ் போது பிக் சக்ஸஸ். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் இஸ் த கரெக்ட் டைம் டு சூஸ் யுவர் ஃபியூச்சர். நிறைய பேர் வந்து 11th and 12th முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்மளுடைய கேரியரை செட் பண்ணக்கூடிய அருமையான இடம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டாக பண்ணிட்டவங்க ஜெயிச்சிருவாங்க சார். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே, நீட்டு ஜேஇ இதை மாதிரி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நாங்கள் ரெடி ஆகணும் சார், ரிசர்ச் தான் என்னுடைய கோல், இல்லைனா நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும். 10th முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை ஒரு 25-30 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி ட்ரைனிங் இருந்தால் நல்லா இருக்கணும். ஆர்ஜிஆர்ல சூப்பரான ட்ரைனிங் கொடுக்குறோம். கோமட் 2026 அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஹிட், சூப்பர். ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, ரிசர்ச் படிக்கிறாங்க, மல்டிபிள் டிசிப்ளினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வெறும் நீட்டுக்கு மட்டும் பண்ணால் நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் மார்க் வரலன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிப்ரெஸ் ஆகிட்டு அப்படியே சோர்ந்து போயிடுறான். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறா, ஜேஇயில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரலன்னா டிப்ரெஸ் ஆகிடுறான். பட் ஆர்ஜிஆரில் என்ன பண்ணியிருக்கோம்னா நீட்டுக்கும் தயார் பண்ணுறோம், ஜேஇக்கும் தயார் பண்ணுறோம், ரிசர்ச் சைட்லையும் தயார் பண்ணுறோம், மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரைன் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஆப்டிடியூட், எங்கே பார்த்தாலும் ஆப்டிடியூட் வந்து ஒரு மேஜர் வந்து ரோல் பிளே பண்ணுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட ப்ரிஃபேஷன்சி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாப்பிக்காக நம்ம சேர்த்த மாதிரி ஒரு 10th படித்த பையனுக்கு 11th வரப்ப 12th வரப்ப கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சப்ஜெக்டோட சேர்த்து சொல்லி கொடுக்கறதுனால அந்த குழந்தை வந்து +2 முடிச்சதுமே மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். என்ன சார் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்ஸ், மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். எய்ம்ஸ் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ஸ் அந்த எழுதி கிளியர் பண்ணலாம். மிலிட்ரியில் போகக்கூடிய நர்சிங் கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எழுதி கிளியர் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேஇ எக்ஸாம்ஸ் மூலயமா ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுத முடியலன்னா நம்ம இன்னைக்கு டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எழுதலாம். மணிப்பால் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எழுதலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் இன்ஸ்டியூஷனான சொல்லக்கூடிய விஐடி, அமிர்தா, எஸ்என்யூ, சிவநாடார் யூனிவர்சிட்டி, தென் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய வெல்டெக், ரைட்டா, வெல்டெக் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கரெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இது இல்லாமல் ரிசர்ச் சைடு போனோம்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஐஏட்டா எக்ஸாம் அப்படின்வாங்க. அதே போல் நைசரில் போய் படிக்கணும் அப்படின்னா நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அதே போல் ஃபோரன்சிக் சயின்ஸை படிக்கணும்னா என்எஃப்எஸ்யூ, நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25. இது இல்லாமல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னா அக்யூட் அண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும், ரைட்டா. இந்த மாதிரி எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் ஆர்ஜிஆர் அகாடமியில் நீங்கள் வந்து 11 and 12 வெறும் ஜேஇக்கு நீட்டுக்குன்னு போய் எங்கே போய் விழாமல் ஆர்ஜிஆர் அகாடமியில் இந்த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுமே 11th பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும். உங்களுடைய
எக்ஸாம் +2 எக்ஸாம் முடிக்கிறப்போ ஒரு மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 10 எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஒரு 4-5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்றீங்க, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கீங்க. மார்க் மூலயமா போகணுன்னாலே கோர்ஸ் அடிக்கலாம். இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணோம்னா ஒரு 4 எக்ஸாம் இருக்கு, பெட்டர் சாய்ஸ் வந்து நம்ம கையில இருக்கும். ஏன்னா நான் வந்து சூஸ் பண்ணுவேன், இதுதான் வேணும், இதுதான் வேணும். ஏன்னா எனக்கு 5 நான் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். எதனா ஒன்று போகணும். ஒன்று தான் நான் டார்கெட் பண்ணேன். ஒன்றுல வரல, அவுட்டு. மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றது 3 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால இப்பயே நீங்க ரைட் டிசிஷன் எடுக்கணும். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கு, விருப்பப்பட்டு இந்த கோர்ஸ்ல வரணும் அப்படின்னு நினைங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8695 8695 நம்மளுடைய சென்னையில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க இமிடியேட்டா. ஓகே, என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது கவுன்சிலிங்ல சார் நீங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க, உங்ககிட்ட கைடன்ஸ் எடுத்துட்டேன், என் குழந்தைய நல்லா ஷார்ப்பா கொண்டாடலாம், 2 வருஷம் எங்க குழந்தைக்கு மென்டர்ஷிப் கொடுக்கணும். எஸ், வி ஆர் ரெடி. But it's a paid service. You can call me at any time 9176552121. ரைட்டா? என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிஸியா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ரிங் போச்சுன்னா கூட மிஸ்டு கால்ல இருக்கும். கால் அகைன். ஓகே, தேங்க்யூ. See you again.